தமிழ்நாடே ஒரு துக்க வீட்டில் இருக்க மாதிரி ரொம்ப ஒரு ஆழ்ந்த துயரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு தருணம். இந்த வீடியோவுக்கு எந்த விதமான ஸ்கிரிப்டோ எதுவும் நம்ம ரெடி பண்ணலாம் பேசலை. உள்ளே என்ன தோணுதோ அதை அப்படியே உங்கள்கிட்ட பேச ஆசைப்பட்றேன். நம்ம விஜயகாந்த் அப்படின்ற ஒரு ஒற்றை ஆளுமை, ஒரு வாழும் வள்ளல், ஒரு கர்ணன் நம்மளை விட்டு போயிட்டார். அது விட்டு தான் என்னால் தாங்கிக்க முடியல. ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்களோ இல்லை குறிப்பிட்ட தரப்பு மக்களோ வருத்தப்பட்டாங்கன்னா ஓகே, இவங்க அவங்களுக்காக மட்டும் வாழ்ந்துருக்காங்கன்னு சொல்லலாம். எல்லா தரப்பட்ட மக்களும் அழுதாங்க. கண்ணால் பார்த்தேன். ஐடி ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்லேருந்து ஒரு நார்மல் வேலை பார்க்குறவங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், சமூக சேவை பண்ணுறவங்க, அரசியல் ஆர்வலர்கள் எல்லாருமே வருத்தப்பட்டதை நான் பார்த்தேன். இதே மாதிரி ஒரு சம்பவத்தை எப்போ நான் பார்த்தேன்னா, நம்ம அப்துல் கலாம் ஐயா அவர்கள் அந்த பூமியை விட்டு போகும்போது நம்ம பார்த்தோம். அதில் ஓரளவு நம்ம நகைச்சுவை நடிகராக இருந்து நிறைய சேவைகள் செஞ்ச விவேக்குக்கும் கொஞ்சம் பார்த்தோம். ஆனால் இது ரொம்ப வித்தியாசம். அப்துல் கலாம் ஐயா அந்த மரணத்துக்கு எந்தளவு மக்கள் வருத்தப்பட்டாங்களோ அதே அளவு இங்கே வருத்தப்பட்டாங்கன்றதை என்னால் பதிவு செய்ய முடியும் தைரியமாக. சுயநலம் இல்லாத ஒரு மனுஷன், எந்த விதமான சுயநலமும் இல்லை. நான் வேலை பார்க்குற அந்த ஆஃபீஸில் உள்ள ஒரு நண்பர், என்னோட கொலிகே சொன்னார். அவங்க ஒரு ஊர்லேருந்து ரொம்ப நஷ்டப்பட்டு ஒன்றுமே வாழ வழி இல்லாமல் சென்னைக்குள்ளே வரும்போது சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு வந்தாங்களாம். அப்போது விஜயகாந்த் அவர்கள் வீடு வழியாக கிராஸ் பண்ணி போகும்போது கூப்பிட்டு அவங்க குடும்பத்துக்கே சாப்பாடு போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்களாம். அதை நம்ம அவருக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம்ப்பான்னு சொல்லி அடிக்கடி சொல்லுவாங்களாம். யோசிச்சு பாருங்களேன், எப்படி ஒரு மனுஷன் ஒரு நாள் 2 நாள் இல்லை, இத்தனை வருஷமாக நிறைய பேருக்கு சாப்பாடு போட்டிருக்காரு. அவர் பார்க்க வர யாருக்குமே எப்போ சாப்பிட்டியா அவர் கேட்குற முதல் கேள்வி அதான். இன்ன வரைக்கும் சாகிறதுக்கு 10 நாளைக்கு முதற்கொண்டு ஒரு மனுஷன் உதவி பண்ணுவாரான்னா அது இவர் தாங்க. எப்படி நம்ம அப்துல் கலாம் ஐயா அவர்கள் ஒரு சிறந்த விஞ்ஞானியாக இருந்து இந்திய தேசத்துக்காக வாழ்ந்து அவர் இறந்தாரோ, இந்த மனுஷன் தமிழர்களுக்காகவே வாழ்ந்து தமிழ் மக்களுடைய நலன் நினச்சி பார்க்குறவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு மனிதாபிமானத்தோடு வாழ்ந்த ஒரு மனுஷன். அநியாயமாக நம்ம அவரை அரசியல் மேடையில் ஏற்ற தவறிட்டோம். அவர் கொடுக்க வேண்டிய அங்கீகாரத்தை நம்ம கொடுக்க தவறிட்டோன்றது என்னோடய அஸ் அ ஹியூமன் பீயிங்காக, ஒரு மனிதனாக நான் ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதை குடிமகனாக கூட நான் அதை ரொம்ப வருத்தப்படுறேன். இப்படி ஒரு மனுஷன் நமக்கு கிடச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும்? அது நினச்சி பாருங்களேன். கொஞ்சம் ஒரு காமராஜருடைய ஆட்சியை நம்ம பார்த்துருக்கலாங்க. நான் எந்த கட்சியும் சார்ந்தவங்க இல்லை, எனக்கு இந்த கட்சி அந்த கட்சி பாகுபாடெல்லாம் கிடையாது. எனக்கு மனசுக்கு தோன்றது சொல்கிறேன். இந்த மாதிரி எண்ணம் கொண்டவங்க யார் இருக்கா? எந்த அரசியலாவது நீங்கள் விரல் விட்டு காட்ட முடியும்? யாரையுமே காட்ட முடியாது நம்மளால். அந்த மனுஷன் சினிமாவுக்கு நடிக்க வந்த ஆரம்ப காலத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நல்லது மட்டும் தாங்க பண்ணிகிட்ருக்காரு. எத்தனையோ ஏழை பெண்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காரு. எத்தனையோ கால் முடியாதவங்களுக்கு அப்போ இலவச வண்டி கொடுத்துருக்காரு. மனுஷன் நிறைய செஞ்சுருக்காரு. எக்கச்சக்கமான நலத்திட்டங்கள் செஞ்சுருக்காரு. நடிகர் சங்கத்தில் நிறைய பேர் வாழ்க்கையை காப்பாற்றிருக்காரு. இப்போ ரீசெண்டாக நம்ம நகைச்சுவை நடிகர் போண்டாமணி அவர்கள் இறந்தாங்க இல்லையா, அது ஒரு 10 நாளைக்கு முன்னாடி, ரொம்பலாம் இல்லை. அந்த மரணப்படுக்கையிலையும் உடம்பு முடியாத சூழ்நிலையும் கூட கேட்டு அவனுக்கு என்ன செய்யணுமோ பார்த்து செஞ்சுன்னு சொல்லி 12 லட்ச ரூபா கடன் அடைச்சிருக்காரு. என்ன மனுஷன்? யாருக்கு வரும் இந்த மனசு? அவர் சும்மா ஒரு வாட்டி மேடை பேச்சில் சொல்லுவார், என்னையா காசு, யாருக்கே வேணுங்க காசு, செத்தா அருணாக்கர் கூட அத்து விட்டு போயிடுவாங்க, எனக்கு எல்லாமே போனாலும் பரவாயில்ல, நீங்கள் ஆளுக்கு உங்கள் வீட்டுக்கு வந்தால் எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் ஆளுக்கு 2 வாய் சோறு போட மாட்டீங்களான்னு கேட்டார். அந்த மனுஷன் அது வாயிலேருந்து பேசுகிற உள்ளேருந்து பேசியிருக்காரு. என்னுடைய ஆதங்கம்லாம் எவ்வளோ மீம்ஸ் அந்த மனுஷனுக்கு போட்டிருப்பாங்க யோசிச்சு பாருங்கள். அந்த மனுஷன் முடியாத சூழ்நிலையில் பேசியிருக்காரு. அதை பார்த்து பாடி ஷேமிங் பண்ணுறது, இல்லை அவர் பேசுகிறத பார்த்து இமிடேட் பண்ணி அதை டிக்டாக் வீடியோவில் போட்டு எவ்வளோ அவமானப்படுத்த முடியுமோ படுத்துனாங்க. அந்த மனுஷன் அதை பற்றி கவலையே படலை. ஒவ்வொரு மீட்டிங்க்கும் வந்தார், கட்சி மீட்டிங்க்கு. ஏன் கட்சி மேலே மக்கள் மேலே உள்ள பாசம் அது. நான் உணர்றது அதுதான். உங்களுக்கு எப்படினாலும் இருக்கலாம், நீங்கள் எந்த கட்சியை சேர்ந்தவராக இருக்கலாம், உங்களுடைய கருத்து மாறுபட்டதாக இருக்கலாம், அது ஒருத்தருடைய கருத்து. என்னுடைய கருத்து, அந்த மனுஷன் நல்லவர், யாருக்குமே துரோகம் செய்யாதவர். ஒரு மனுஷன் நல்லவனாக வாழ்ந்து நல்லவனாக இறந்துருக்கானா அதுக்கு நான் உணர்ந்து என்னோடய அனுபவத்தில் கண்டுபிடிச்ச ஒரு அடையாளம். அவங்க போகும்போது நம்மளை அறியாமல் அழுவ வரும். அவங்க நினச்சி ரொம்ப யோசிக்க தோணும். நம்ம வீட்டில் யாரோ ஒருத்தவங்க இல்லாத மாதிரி நமக்கு ஒரு எண்ணம் வரும். அந்த மாதிரி ஒரு எண்ணம் தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் இப்போ வந்திருக்கு. நீங்கள் போய் யார்கிட்ட கேட்டு பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாரும் அவரை பற்றி தப்பாக ஒரு வார்த்தை கூட பேசலை. அதுக்கேற்ற மாதிரி அவர் நடக்கலை. அந்த மனுஷன் வள்ளல் மட்டும் இல்லை, தைரியமான ஆளும் கூட. அவரை மாதிரி ஒரு தைரியத்தை நான் அரசியலில் யார்ட்டையுமே பார்க்கல. போல்டாக அரசியலுக்குள்ளே வந்தார். சினிமா நடிச்சுட்டு தான் இருந்தார். இருந்தாலும் அவர் முழு கவனத்தையும் இதில் செலுத்தி போல்டாக அரசியலுக்குள்ளே வந்தார். எவ்வளோ பெரிய எதிர்கட்சிகள், அதிமுக இருக்குது, திமுக இருக்குது, எவ்வளோ பெரிய பெரிய கட்சிகள் இருக்குது. அந்த நேரத்தில் இவரும் உள்ளே அரசியலுக்குள்ளே வரதுக்கு எவ்வளோ ஒரு கட்ஸ் வேணும் ஒரு மனுஷனுக்கு. வந்தது மட்டும் இல்லாமல்
ஒரு எதிர்க்கட்சி தலைவராக மாறி ஜெயலலிதா அம்மையாரை பார்த்து கேள்வி கேட்டதுக்கு யாருக்கு தைரியம் இருக்குது? யாரால் கேள்வி கேட்க முடியும் அவங்கள்ட்ட? இப்படிப்பட்ட ஒரு தைரியம் கொண்ட மனிதர் இன்றைக்கி நம்ம கூட இல்லை. ஆரம்பத்துலேருந்தே பார்த்திங்கன்னா புரட்சியான படங்களாக தான் நடிச்சிருக்காரு எல்லாமே. கேப்டன் பிரபாகரன்ற தலைப்பு வைக்கிறது எவ்வளோ தைரியம் வேணும் அந்த நேரத்தில் யோசிச்சு பாருங்கள். ஒட்டுமொத்த அரசாங்கமும் அந்த மனுஷனுக்கு எதிராக அந்த நேரத்தில் இந்திய அரசாங்கத்தை சொல்கிறேன். இந்த மனுஷன் வந்து அந்த பேரையே வச்சு ஒரு படம் எடுத்து அதை வெற்றி படமாக மாற்றிருக்காரு. அந்தளவுக்கு தைரியமிக்க ஒரு மனிதர். அந்த மனுஷன் மட்டும் கொஞ்சம் சுயநலமாக யோசிச்சிருந்தா, தான் கட்சியும் தன்னுடைய எதிர்காலத்தை பற்றி மட்டும் யோசிச்சிருந்தா, ஏதோ ஒரு கட்சியில் கூட்டணி வச்சு அவர் வேறு மாதிரி போயிருந்திருப்பார். எப்படியாச்சும் உள்ளே வந்து எதையாவது ஒரு பண்ணி நம்ம அரசியலுக்குள்ளே நின்று மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சி போல்டாக ஃபேஸ் பண்ணார். கோவக்காரர் தான், அடிச்சிருக்காரு ஒரு சிலரை, கொஞ்சம் கோமா பேசுவார், மனசில் பட்டதை பேசக்கூடிய ஆள் தான். ஆனால் ஒரு நல்ல மனிதர், நல்ல ஆளுமை பண்ணுறதுக்கு வந்து திறமை அறிவு இருந்தால் மட்டும் பத்தாது, நல்ல மனசு வேணும். நிறைய அரசியல்வாதிகள்கிட்ட வந்து திறமை இருக்குது, அறிவு இருக்குது, பணம் செல்வாக்கு இருக்குது, ஆனால் நல்ல மனசு கிடையாது. இவர்கிட்ட அப்படி இல்லை. இவர்கிட்ட வந்து சுயநலம் மட்டும் இல்லை. அந்த ஒரு காரணத்தினால தான் அவ்வளோ கஷ்டப்பட்டாரு என்னமோ தெரில. பரவாயில்ல, அவருடைய உடல்நலமும் சரியில்லாமல் போயிடுச்சு நிறைய நேரத்தில். இனிமேலாச்சும் எந்த ஒரு விஷயத்தை நம்ம ஷேர் பண்ணாலும் என்னுடைய தாழ்மையான கருத்து. ஒருத்தவங்க தண்ணி போட்டிருக்காங்க போகிறாங்க, அது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து, தனிப்பட்ட விருப்பம். ஒருத்தருக்கும் ஒரு விருப்பங்கள் இருக்கு இல்லையா, விருப்பம் இருக்குது. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு நல்ல மனிதனா, நல்ல ஒரு குடிமகனா, எதையும் காதில் வாங்கணும்னு அப்படியே அடுத்தவங்கள்ட்ட சொல்லாமல், ஒரு வீடியோ வந்துச்சுன்னா உடனே அதை அப்படியே ஃபார்வர்ட் பண்ணாமல், அது நல்லதாக கெட்டதா, அது உண்மையா, அது வந்து பொய்யான தகவல் இது இருக்கான்றதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை ஊர்ஜிதப்படுத்திட்டு மற்றவங்கள்ட்ட நம்ம கொடுக்க பழகிக்கணும். எப்போவுமே எந்த ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் சரி, அந்த பழக்க வழக்கத்தை நம்ம வளர்த்துக்கணும். என்னுடைய தாழ்மையான கருத்தை தான் நானும் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்கிற அளவுக்கு நமக்கு ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. நானும் அதை ஃபாலோ பண்ண நினைக்கிறேன். நண்பர்களாகி உங்கள்கிட்டையும் அதை எனக்கு ஒரு வேண்டுகோளாக நான் வைக்கிறேன். எந்த ஒரு செய்தி நம்ம கேட்டாலும், எந்த தலைவராக இருக்கட்டும், நம்ம பிரதமராக இருக்கட்டும், முதல்வராக இருக்கட்டும், எதிர்க்கட்சி தலைவர்களாக இருக்கட்டும், அமைச்சர்களாக இருக்கட்டும், யாரை பற்றி கேட்டாலும் அந்த ஒரு தகவல் நமக்கு வருதுன்னா அது உண்மையான தகவல் தானா அப்படின்றத பரிசோதிச்சுட்டு நம்ம அடுத்தவங்கள்ட்ட கொடுக்கணும். நம்ம போட்ட அப்படிப்பட்ட ஒரு மீம்ஸ்னால தான் இவ்வளோ பெரிய தலைவர் நம்ம இழந்துட்டோம் அப்படின்றது என்னோடய தாழ்மையான கருத்து. இது மாதிரி இன்னும் நிறைய நல்ல உள்ளங்கள் இருக்காங்க. அப்துல் கலாம் ஐயா இறந்தப்போ நம்ம என்ன நினச்சோம்? இது மாதிரி ஒருத்தர் இல்லைன்னு நினச்சோம். நம்ம கண்முடியே ஒருத்தர் வாழ்ந்துருக்காரு, அவர் இறக்கும்போது நம்ம நினைக்கிறோம். இதே மாதிரி இன்னும் நிறைய நல்ல நண்பர்கள் இருக்காங்க, நல்ல நபர்கள் இருக்காங்க, நல்ல தலைவர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுப்போம். எல்லா மனுஷனையும் சக மனுஷனும் போது நம்ம மதிக்க ஆரம்பிப்போம். நம்ம வீரப்பன் அவர்கள், அப்துல் கலாம் ஐயா அவர்கள், இது மாதிரி நிறைய நபர்களை வந்து இருந்தப்போ அவங்களோட மதிப்பு தெரியாமல் அவங்க போனதுக்கப்புறம் நம்ம அதை நிறைய உணர்ந்திருக்கோம். அந்த மாதிரி இனிமேல் ஆகக்கூடாதுன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஒரு மனுஷன் இருக்கும்போதே அவன் நல்லவனா இல்லையான்றது தெரிஞ்சு உணர்ந்து இருக்கும்போது அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நம்ம கொடுக்க ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பாக நம்ம நாடு ஒரு நாள் நிச்சயமாக முன்னேறும், நிச்சயமாக வளரஸ் ஆகும். ஆபாவனன் ஐயா அவர்கள் வந்து விஜயகாந்தை பற்றி ஒரு ஏஐ மூவி ஒன்று எடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அவருடைய வாழ்க்கையை பற்றி 2 ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவுன்னு தமிழில் சொல்லுவாங்க இல்லையா, அதை யூஸ் பண்ணி 2 புது படங்கள் வந்து எடுக்க போகிறன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வந்து அவருடைய சாதனைகளையும் அவருடைய வாழ்க்கையையும் அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கும் சொல்லித்தரணுன்ற ஒரு நோக்கத்தில் செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த படம் கண்டிப்பாக வெற்றியிடணும்னு நான் வாழ்த்துறேன். அந்த படம் வர்ற பட்சத்தில் தமிழர்களாகி நம்ம எல்லாரும் அதுக்கு நம்மளுடைய முழு ஆதரவையும் கொடுக்கணும். இதுதான் வந்து நம்ம விஜயகாந்த் அவர்களுக்கு செய்யக்கூடிய கைமாறுன்னு நான் சொல்லுவேன். அவர் எவ்வளோ செஞ்சிட்டாரு, அவர் நம்ம ஒன்றும் பண்ணலை. அரசியல்ன்றதை சார்ந்து அப்பாற்பட்டு நிறைய நல்ல விஷயங்கள் பண்ண அவருக்கு இந்த படம் வரும்போது நம்ம எல்லாரும் நம்மளுடைய முழு ஆதரவையும் கொடுத்து அதை வரவேற்று அதை எல்லாருக்கும் போய் சென்றடை செய்யணுன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள்.